sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், எப்படி விரைவாக சதுரங்கத்தில் வெற்றி பெறுவது என்பது பற்றிய 5 வகையான பகுதியாக இந்த வீடியோவை உங்களுக்காக உருவாக்கியுள்ளேன். இதை முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். அதாவது எப்படி how to win chess in Tamil very fast, அதாவது மிக வேகமாக ஒரு சதுரங்கத்திலே நாங்கள் எவ்வாறு வெற்றி பெறலாம் என்பது பற்றிய 5 விதமான வித்தியாசமான சதுரங்க நகர்வுகளை உங்களுக்காக நான் வழங்கியிருக்கின்றேன். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்குள் நுழையலாம். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது பகுதிக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த E5, இது கிங்ஸ் ஃபோன் கேம் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நைட் F3, இது கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்த நைட் C6, கிங்ஸ் நைட் ஓப்பனிங், நார்மல் வேரியேஷன். பிஷப் C4, இட்டாலியன் கேம். H6, இது வந்து இட்டாலியன் கேம். ஆன்டி பிரைட் லிபர் டிபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். இந்த ஆட்டத்திலே ஒயிட்டானது வின் பண்ணுகின்றது செக்மேட்டின் ஊடாக. அது எவ்வாறு என்பதனை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் D4, இது ஒரு பிளண்டர், ஒயிட்டினுடைய பிளண்டராக காணப்படுகின்றது. பார்க்கலாம், இந்த பிளண்டரை விட்டு கூட இந்த ஆட்டத்திலே ஒயிட்டானது வின் பண்ணுகின்றது. அது எவ்வாறு என்பதனை பாருங்கள். அடுத்த நகர்வு நைட் கிராஸ் D4. இப்போ நைட் இங்கே வட்ட 10க்கு குயின் போகிறது. H5க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. இப்பொழுது இலக்கு வைக்கப்படுகின்றது. அந்த சிப்பாய் மற்றும் இந்த சிப்பாய், 2 சிப்பாய்கள் இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றன ஒயிட் குயினினால். பாருங்கள். ஓகே, இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ஒயிட் தந்திரமாக விளையாட வேண்டும். அதே போல பிளாக்கானது கேர்லெஸ்ஸாக விளையாடுமாக இருந்தால் இந்த ஆட்டத்திலே தோல்வி அடைய வேண்டிய நிலை பிளாக்குக்கு ஏற்படும். அது எவ்வாறு என்பதனை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வு வந்து இங்கே பாருங்கள். இந்த பிளாக்கானது செக்கி அடித்து ரூக்கை கைப்பற்றுவதற்காக இந்த ராக்கு நைட்டானது வெட்ட போகின்றது. அது வெட்டுமாக இருந்தால் ஒரு பிளண்டர், அதாவது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தால் இலகுவான ஒரு செக்மேட்டை ஒயிட் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம். இப்போ நைட் கிராஸ் C2 அண்ட் வீடிபிள் செக். இப்பொழுது கட்டாயமாக இதை நகர்த்த வேண்டும். இது நகர்த்தப்படுகின்றது. இது நகர்த்த இப்பொழுது அந்த நைட் கிராஸ் A1, இது ஒரு பிளண்டர். இந்த ரூக்கு ஆசைப்பட்டு வெட்டும் பொழுது இப்பொழுது ஒயிட் அட்டகாசமாக ஆடி அழகானது ஒரு செக்மேட். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஒரு அழகானது ஒரு வெற்றியை பெற்று விட்டது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், அடுத்த 2வது பகுதிக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக 2வது பகுதிக்கு போகலாம். How to win fast in chess Tamil என்ற கெடிங்கு கீழே இப்போது நாங்கள் 2வது பகுதிக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து D4, இது வந்து குயின்ஸ் ஃபோன் கேம். அடுத்த D5, குயின்ஸ் ஃபோன் கேம். நைட் C3, குயின்ஸ் ஃபோன் கேம், சிக்கோரியன் வேரியேஷன் என்று இது அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் F6, இது வந்து குயின்ஸ் ஃபோபான் கேம், சிக்கோரியன் வேரியேஷன் தான். அடுத்த நைட் F3. ஓகே, அடுத்த நைட் C6. ஓகே, அடுத்தது E3. ஓகே, அடுத்தது E6. ஓகே, அடுத்தது பிஷப் D2. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் B4. இப்பொழுது இங்கே பின் செய்யப்படுகின்றன 2 காய்கள், ஒன்று குதிரை மற்ற மந்திரி, மற்றது இந்த கிங். பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்த A3க்கு சிப்பாய் நடத்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலை பிஷப் A5க்கு பின்னோக்கி நடத்தப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். G3. ஓகே, அடுத்த B6, சிப்பாய் அல்ல. பதிலுக்கு பிஷப் B5. ஓகே, இங்கே பின் செய்யப்படுகின்றது இந்த நைட் மற்றும் இந்த கிங். இங்கே நைட்டை தூக்க முடியாது. ஓகே, பார்க்கலாம் நடக்க முடியாது. இப்போ பிஷப் B7. இங்கே நடத்த நைட் E5. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த நைட்டானது பிஷப் மற்றும் குதிரையினால் வெட்டப்பட போகின்றது. எனவே இந்த நைட்டை தூக்க முடியாது வெளியிலே. பிளாக் நைட்டை தூக்க முடியாது வெளியிலே, ஏனென்றால் செக்கு நிற்கின்றது. இந்த நைட் கட் பண்ணப்பட போகின்றது. பாருங்கள், இப்போ நைட் D7க்கு நடத்த இப்பொழுது பியூட்டிஃபுல் நைட் கேப்சர் பண்ணப்படுகிறது பிஷப்பினால். மீண்டும் பிஷப்பானது பிஷப்பினை கைப்பற்ற அடுத்த அடியிலே ஒரு காய் கூடுதலாக ஒயிட் வெட்டி விட்டது. இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஒரு அழகான ஒரு வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே,
ஆம், இப்போது நாங்கள் உடனடியாக மூன்றாவது பகுதிக்கு போகலாம் வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E3. இது வந்து வான் குருஜிஸ் ஓப்பனிங் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்தது E5, அடுத்து நைட் F3, நைட் C6. ஓகே, அடுத்த பிஷப் C4 பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நைட் F6, அடுத்தது நைட் G5. இங்கே இலக்கு வைக்கப்படுகிறது சிப்பாய். பார்க்கலாம் குயின் E7 இங்கே நடத்தப்படுகிறது. இங்கே நகர்த்த தற்போது ஒரு அடிபடுகின்றது பாருங்கள். நைட் வெட்டுகின்றது காயை. பெட்டர் ரூக் நகர்த்தப்படுகிறது இங்கே. இதனூடாக இப்பொழுது ஒரு பியூட்டிஃபுல் நகர்வு நைட் D6. இங்கே நகர்த்த அடுத்த நகர்வு குயின் கிராஸ் D6, அடுத்ததாக பிஷப் கிராஸ் G8. இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது வின் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படும். இந்த ஆட்டத்தில் அழகான ஒரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அடுத்த மூன்றாவது பகுதிக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக நான்காவது பகுதிக்கு போகலாம் வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் போன் ஓப்பனிங் என்று அழைப்பார்கள். அடுத்த E5 கிங்ஸ் போன் கேம். நைட் F3 கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்த நைட் C6 கிங்ஸ் நைட் ஓப்பனிங் நார்மல் வேரியேஷன். அது பிஷப் C4 இட்டாலியன் கேம். நைட் F6 இட்டாலியன் கேம். 2 நைட் டிபெட்ஸ். ஓகே, இனி அடுத்து வரும் மூக்களை நீங்கள் கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். இந்த ஆட்டத்திலே பிளாக் வின் பண்ணுகின்றது செக்மேட்டின் ஊடாக. அது எவ்வாறு என்பதனை பாருங்கள். ஓகே, அடுத்த நகர் வந்து நைட் G5. ஓகே, இப்பொழுது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகிறது குதிரை மற்றும் பிஷப் என்பவர். இதை தடுக்கும் விதமாக D5 சிப்பாய் தள்ளப்படுகின்றது. ஓகே, இது தடுக்கப்படுகிறது இந்த அந்த ஆட்டம். அடுத்த நகர்விலே E கிராஸ் D5. இப்போ சிப்பாய் வெட்ட நைட் கிராஸ் D5. இதை வெட்ட அடுத்த பிஷப் கிராஸ் D5 மீண்டும் வெட்டுகிறது. மீண்டும் விலக்கு வைக்கப்படுகிறது அந்த சிப்பாய். இப்பொழுது குயின் கிராஸ் G5. ஓகே, இப்போ என்ன நடக்கிறது என்றால் குதிரையை வெட்டி விட்டது. அடுத்த நகர்வானாக குயின் E2, அடுத்த பிஷப் C5, நைட் C3, பிஷப் D7. ஓகே, அடுத்த நகரை கவனமாக பாருங்கள். நைட் B5. இங்கே நகர்த்த இப்பொழுது இங்கே செக் அடிக்கக்கூடியதாக இருக்கும். செக் எடுத்து ரூக்கை பெறுவதற்காக இந்த நைட் அங்கே நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக நைட் D4. இப்பொழுது குதிரை மற்றும் குயின் என்ற பிளாக் குதிரையினால் இலக்கு வைக்கப்படுகின்றன. பார்க்கலாம் என்ன நடக்கும். குயின் C4க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. ஓகே, இந்த சூழ்நிலையில் இப்போது இங்கே பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் பிளாக்கினால் மேற்கொள்ளலாம். பார்க்கலாம் இப்பொழுது என்ன செய்கிறது. பிளாக் நைட் ஆனது நைட் கிராஸ் B5 வெட்டுகின்றது. வெட்ட குயின் கிராஸ் B5. ஓகே, அடுத்த B6, அடுத்த குயின் A6. இங்கே நகர்த்த அடுத்த நகர் வந்து குயின் F6. இங்கே நகர்த்த அடுத்தது குயின் B7. இங்கே நகர்த்த அடுத்தது குயின் கிராஸ் F2 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஓகே, அடுத்த கிங் D1க்கு நகர்த்தப்படுகின்றது. அடுத்த நகர் காஸ்லிங் பிளாக் ஆனது காஸ்லிங் செய்கிறது. அடுத்தது குயின் கிராஸ் C7. இங்கே வெட்ட இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் B4. இது இங்கே நகர்த்தப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது குயின் கிராஸ் D7. இதை வெட்ட அடுத்தது குயின் கிராஸ் G2. ஓகே, இப்போ ரூக்கை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம் என்றால் ரூக் E1க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே ஒரு அழகான வெற்றியை இந்த விலைக்கு வரப்போகின்றது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரூக் D8. இங்கே வைக்க குயின் இலக்கு வைக்கப்படுகிறது. குயின் B5க்கு நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது பிஷப் A5, அடுத்த B3, G6. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் A3. இதன் ஊடாக இப்பொழுது ஒரு அழகான ஒரு செக்மேட். குயின் கிராஸ் D2 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். ஓகே, இந்த ஆட்டத்திலே பிளாக் வின் பண்ணி விட்டது. பாருங்கள், அடுத்த இறுதி பகுதிக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக ஐந்தாவது பகுதிக்கு போகலாம் வாருங்கள். முதலாவது நகர் வந்து E4. இது கிங்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்த C5 சிசிலியன் டிஃபென்ஸ். நைட் F3 சிசிலியன் டிஃபென்ஸ். அடுத்த நகர்வு நைட் C6. இது ஓல்டு சிசிலியன் என்று அழைப்பார்கள். சிசிலியன் டிஃபென்ஸ். அடுத்தது பிஷப் B5. இப்பொழுது இங்கே பின் செய்யப்படுகின்ற குதிரை சிப்பாய் மற்றும் கிங் என்பன. பார்க்கலாம் நடக்கும். அடுத்த D6. இப்பொழுது நைட் D4. ஓகே, இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் C கிராஸ் D4. இதை விட்ட பதிலுக்கு குயின் H5 இங்கே வைக்கப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. அடுத்த நகர்வு H6க்கு இங்கே சிப்பாய் தள்ளப்படுகிறது. தள்ளப்பட பிஷப் C4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், பிஷப் D7க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தால் இப்பொழுது அழகானதொரு செக்மேட். இந்த ஆட்டத்திலே ஒயிட் இலகுவானதொரு வெற்றியை பெற்றுவிட்டது. ஓகே, தட்ஸ் இட்.